வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு சும்மா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. பல நூற்றாண்டுகளா விடை தெரியாம இருந்த ஒரு பிரம்மாண்டமான புராண புதிர் இது. ரொம்ப நேரம் பீடிகையெல்லாம் போடாம நேரா அந்த மாபெரும் கதைக்குள்ளேயே போயிடலாம். ஒரு இமாலய சவால எப்படி ஒரு புத்திசாலித்தனமான மாஸ்டர் பிளான் போட்டு முறியடிச்சாங்கங்கிறது தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு எதிரி இருக்கான், அவனை ஒரு மனுஷனால கொல்ல முடியாது, மிருகத்தால கொல்ல முடியாது, எந்த ஒரு ஆயுதத்தாலையும் கொல்ல முடியாது, ஏன் காலத்தால கூட அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வச்சுப்போம். அப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி வீழ்த்துவீங்க? கேட்கும்போதே அட இது எப்படிப்பா சாத்தியம்னு தோணுதுல்ல? சரி வாங்க, இந்த அசாத்தியமான புதிரை நாம எப்படி சால்வ் பண்றதுன்னு சேர்ந்து பார்ப்போம். முதல்ல நம்ம கதையோட மெயின் கேரக்டர், அதாவது மெயின் வில்லனை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவன் தான் ஹிரண்யகசிபு, ஒரு அசுர அரசன். பாக்குறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு டார்க் ஆராவோட அந்த தங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கான் பாத்தீங்களா? இவனுக்கு எப்படி இவ்ளோ பெரிய பவர் வந்துச்சு தெரியுமா? பிரம்மாவை நோக்கி பயங்கரமான தவம் பண்ணி மரணமே நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான வரத்தை வாங்கியிருக்கான். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே அந்த வரத்தோட கண்டிஷன்ஸ் தான். எவ்ளோ கச்சிதமான ஒரு கான்ட்ராக்ட் இதுன்னு நீங்களே பாருங்க. ஒரு மனுஷனால இவனை கொல்ல முடியாது, எந்த ஒரு மிருகத்தாலையும் கொல்ல முடியாது, பகல்லையும் சாவு கிடையாது, ராத்திரிலையும் சாவு கிடையாது, வீட்டுக்குள்ளேயும் கொல்ல முடியாது, வெளிலையும் கொல்ல முடியாது, எந்த ஒரு ஆயுதத்தாலும் இவனை கொல்லவே கூடாது. எப்படி ஒரு லாக் பண்ணியிருக்கான் பாத்தீங்களா? எல்லா பக்கமும் எஸ்கேப் ஆகி ஒரு பெர்ஃபெக்ட் செக்யூரிட்டி சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கான். இப்போ என்னாச்சுன்னா, இந்த அளவுக்கு ஒரு லிமிட்லெஸ் பவர் கிடைச்சதும் அவனுக்கு ஈகோ தலைக்கேறிடுச்சு. நானே கடவுள், நான் மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிற அந்த அதீத தைரியம் வந்துருச்சு. உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்ன மட்டும்தான் வணங்கணும்னு ஒரு பெரிய கட்டளையையே போட்டுட்டான். ஆனா இருட்டு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அங்கதான் வெளிச்சமும் அதிகமா தெரியும் இல்லையா? ஒரு பக்கம் கோபமும் அதிகார வெறியும் பிடிச்ச அந்த தந்தை ஹிரண்யகசிபு, அவனுக்கு நேர் எதிரா ரொம்ப அமைதியா ஒரு டிவைன் ஆராவோட இருக்கிற அவனோட சின்ன பையன் பிரஹ்லாதன். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற இந்த கான்ட்ராஸ்ட் தான் ஒரு மிகப்பெரிய மோதலுக்கு புள்ளியாரே சுழிச்சுது. அசுர கூர்மார்கள் எல்லாம் எவ்வளவோ மிரட்டி பாக்குறாங்க, பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறாங்க. ஆனா பிரஹ்லாதன் அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். நாராயணன் மட்டும்தான் உண்மையான கடவுள். அவனோட அந்த ஃபோக்கஸையும் முகத்துல இருக்கிற அந்த புன்னகையும் கவனிச்சிங்களா? அவனோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அவனை சுத்தி ஒரு மாய கவசமா மாறி அவனை பாதுகாத்துச்சு. ஒரு கட்டத்துல இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆகுது. இது எதை காட்டுதுன்னா, ஒரு அப்பாவே தன்னோட சொந்த பையனுக்கு எதிரா எந்த அளவுக்கு மோசமா மாறுவாங்கிறது தான். ஹிரண்யகசிபுவோட கோபமும் விரக்தியும் ஒரு கட்டத்துல கண்மூடித்தனமான வன்முறையா மாற ஆரம்பிக்குது. இந்த விரக்தி எந்த அளவுக்கு போச்சுன்னு பாப்போம். தன்னோட சொந்த பையனையே கொல்ல அவன் பண்ண 4 பயங்கரமான அட்டெம்ப்ட்ஸ் தான் இது. முதல்ல கொடிய விஷம் கொடுத்து பார்த்தான், அப்புறம் ஒரு பெரிய மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டான், அதுக்கப்புறம் ஒரு பெரிய யானையை விட்டு மிதிக்க வச்சான், கடைசியா ஹோலிகாங்கிற ஒரு அசுர பொண்ணை வச்சு நெருப்புல எரிக்க ட்ரை பண்ணா. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் பிரஹ்லாதன் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழாம உயிர் பிழைச்சு வந்துட்டான். இதுல ரொம்பவே டிராமாட்டிக்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஹோலிகாவுக்கு நெருப்பால எந்த ஆபத்தும் வராதுன்னு ஒரு வரம் இருந்துச்சு. சரி, அத வச்சு பிரகலாதனை மடியில உட்கார வச்சுக்கிட்டு கொழுந்து விட்டு எரியற நெருப்புல போய் உட்கார்ந்தா. ஆனா அந்த தீப்பிழம்புகள் பயங்கரமா உயரமா எரியும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஹோலிகா அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டா. ஆனா பிரகலாதன் மட்டும் அந்த தெய்வீக ஒளியோட எந்த பாதிப்பும் இல்லாம பத்திரமா இருந்தான். சீரியஸாவே இது ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் தான். இப்படிதான் போட்ட பிளான் எல்லாம் ஒண்ணு விடாம ஃபெயில் ஆனதும் ஹிரண்யகசிபோட பொறுமை சுத்தமா காலியாயிடுச்சு. அரண்மனைக்குள்ள ஒரு பெரிய புயல் வீசுற மாதிரி ஒரு டென்ஷனான சூழ்நிலை. பயங்கரமான கோபத்துல கத்திக்கிட்டே அந்த அரண்மனை தூண்டுகள் எல்லாம் வெறித்தனமா உடைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் அந்த ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நடக்குது. ரொம்பவும் டென்ஷனான ஒரு உரையாடல். கோவத்தோட உச்சியில அந்த அப்பா கேக்குறான், எங்கடா இருக்கான் உன் விஷ்ணு? இந்த தூணுக்குள்ள இருக்கானான்னு. அதுக்கு அந்த சின்ன பையன் ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான், அவர் எங்கும் இருக்கிறார். அந்த பதில் ஹிரண்யகசிபுவோட கோபத்துல அப்படியே எண்ணெய ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. அவனோட முழு பலக்கையும் திரட்டி அந்த தூணை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். தூணு அப்படியே சுக்குநூறா உடையுது, ஒரு பெரிய வெடிச்சத்தோட. எக்ஸாக்டா இப்போ நாம இந்த கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். தூண் உடைஞ்ச அடுத்த செகண்ட் அதிலிருந்து பிரம்மாண்டமான ஒரு தெய்வீக வெள்ளம், அதுல இருந்து நரசிம்மர் வெளியில வராரு. பாதி மனுஷன் பாதி சிங்கம். பாக்குறதுக்கே அவ்வளோ பயங்கரமான, அதே சமயம் ஒரு பவர்ஃபுல்லான உருவம். ஒரு தங்க நிற எனர்ஜி அவரை சுத்தி அப்படியே பரவி இருக்க, ஒரு மாசான கர்ஜனையோட அந்த அவதாரம் என்ட்ரி ஆகுது. இப்போ நாம ஸ்டார்டிங்ல கேட்ட அந்த புதிருக்கான விடைய பாப்போம்.
அந்த அசுரன் வாங்கின வரங்களை நரசிம்மர் எப்படி ஸ்மார்ட்டா பிரேக் பண்ணாருன்னு மட்டும் பாருங்க. மனுஷனோ மிருகமோ கொல்லக்கூடாது. நரசிம்மர் பாதி மனுஷன் பாதி சிங்கம். பகலும் இல்லாம இரவும் இல்லாம. இது எப்ப நடந்துச்சுன்னா சூரியன் மறையிற அந்தி நேரத்துல. வீட்டுக்குள்ளேயும் இல்ல வெளியிலயும் இல்ல, அரண்மனையோட வாசற்படியில. ஆயுதத்தால் கொல்லக்கூடாது. தன்னோட வெறும் கைகள்ல இருக்கிற கூர்மையான நகங்களாலேயே அந்த அசுரனை வீழ்த்தினாரு. ஒவ்வொரு ரூலையும் எப்படி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூலமா முறியடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இதுதாங்க ஃபைனல் செக்மேட். அந்தி வேளையோட நிழல்ல உலகத்தையே தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்த அந்த அசுர அரசன் எந்த ஆயுதமும் இல்லாம நரசிம்மரோட மடியில வீழ்த்தப்பட்டிருக்கான். எந்த விதியையும் மீறல. ஆனா அதே சமயம் அந்த அசுரனோட அகங்காரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அந்த ஒரு பெரிய டென்ஷன் முடிஞ்சதும் அங்க ஒரு புது அமைதி உருவாகுது. அந்த பொன்னிறமான சூரிய உதயம், வானத்திலிருந்து மழை மாதிரி கொட்டுற பூக்கள், அப்புறம்தான் முழுசா நம்பின தெய்வத்துக்கு முன்னாடி ரொம்ப பக்தியோட கைகூப்பி நிக்கிற பிரகலாதன். ஒரு ராஜ்யம் திரும்பவும் அதோட அமைதியையும் தர்மத்தையும் மீட்டெடுத்த ஒரு எமோஷனலான தருணம் இது. இது வெறும் ஒரு கதை மட்டும் கிடையாது. இந்த புராணம் நமக்கு 3 முக்கியமான விஷயங்களை கத்துக் கொடுக்குது. 1, உண்மையான பக்தியை எதாலையும் அழிக்க முடியாது. 2, இறைசக்தி எப்பவுமே தன்னை நம்புனவங்களை விட்டு கொடுக்காது. 3, லிமிட்டே இல்லாத அகங்காரம் எப்பவுமே முழுமையான அழிவைத்தான் கொண்டு வரும். இந்த தத்துவங்கள் தான் இந்த கதையோட ஆணிவேர். ஃபைனலா இந்த விளக்கத்தை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில இது போல உடைக்கவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிற தடைகள் என்னென்ன இருக்கு? ஒருவேளை அந்த தடைகளை தகர்க்க நரசிம்மரை போல முற்றிலும் மாறுபட்ட ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தேவைப்படலாமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காவியம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது விழிப்புணர்வை தந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.